இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 4 ஏப்ரல் 2024 வியாழக்கிழமை முதல் 10 ஏப்ரல் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா பங்குனி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை 4 ஏப்ரல் அன்றைய தினம் திருவோண விரதம். 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி. 6ஆம் தேதி சனிக்கிழமை மகா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம், தண்டியார் குரு பூஜை. 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மாத சிவராத்திரி. 8ஆம் தேதி திங்கட்கிழமை சர்வ அமாவாசை. ருத்ரசாவரணம் அன்வாதி அரசமர பிரதட்சணம் அஸ்வத்த பிரதட்சணம் அன்றைக்கு. 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாந்திரமான சைத்திர மாதம் ஆரம்பம், தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி பண்டிகை, வைத்திருதி ஸ்ராத்தம், ஸ்வேதவராக கல்பாதி, ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள், வசந்த நவராத்திரி ஆரம்பம். 10ஆம் தேதி புதன்கிழமை சந்திர தரிசனம். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சூரியன், வக்ரமையில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு. 5ஆம் தேதி அதிகாலை 3:43 கும்பராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 7ஆம் தேதி காலை 6:08 மீன ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 9ஆம் தேதி காலையில் 8:36 மேஷராசிக்குள் சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய சேர்க்கை என்ன, ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா ராசிநாதன் செவ்வாயினுடைய ஒரு சஞ்சாரம், அவருடைய ஒரு சாரபலம், பார்வை பலம், ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு, இது எல்லாமே ஒரு பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனைத்து விதமான காரியங்களிலுமே ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். பொதுவாக குடும்பத்தாருடன் ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல், ஒரு இணக்கமான ஒரு உறவு என்பது ஏற்படும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தார்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நடைபெறும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை நமக்கு நிச்சயமான முறையில் மாறும். பல வழிகளிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நமக்கு இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானத்தில் கோச்சார சந்திர பகவான் அமர்ந்திருக்கார். சுயசாரம் வச்சு வாங்கியிருக்கார். அப்போது தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த சுணக்க நிலை விலகும்.
நீண்ட நாட்களாக நம்ம தொழில் உத்தியோகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். அது நமக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும்னு நாம் நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். ஒரு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே ஏற்படும். பொதுவாக பெண்களுக்கு சுபகிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை, சுணக்க நிலை விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த சிக்கல்கள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். கடன் பிரச்சனைகள் விலகும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக ராசிநாதன் 1, 5, 9 ஆகிய இடங்களில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த இடங்களை பார்த்தாலும் சரி, நமக்கு அந்த ஒரு நேரத்தில் ஒரு நல்லது நடக்கும். தடைகள் விலகும். அப்போ பார்க்குறோம், ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்ச நிலையில் சஞ்சாரம் பண்ணின்றார். அவருடைய பார்வை 5ஆம் இடத்தின் மீது விழுகிறது. 5ஆம் இடத்தை ஏற்கனவே சூரியன், புதன், செவ்வாய் ஆகியோர் பார்த்து அருளி செய்கிறார்கள். மிகப்பெரிய பலம், ஒரு பெரிய தன்னம்பிக்கை. எந்த காரியத்தை எடுத்திருந்தாலும் அந்த காரியம் நல்லபடியாக நமக்கு நடக்க போகும். ஏதோ ஒரு தடங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு சில தடங்கல்கள், சிக்கல்கள், அது எல்லாமே நமக்கு இருந்தது. அது எல்லாமே நமக்கு விலகக்கூடிய காலகட்டம் நமக்கு வந்தாச்சு. பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். ரிஷப ராசிக்கு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே ஏறுறதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணிச்சுமை இருக்கத்தான் செய்யும். கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள், சிக்கல்கள் எல்லாமே நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. எல்லாத்தையும் தாண்டி சமாளிச்சிருப்பீங்க. தொழிலில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருக்கும். சுப கடனாக இருக்கும். ஒன்று தொழில் விரிவாக்கத்துக்கோ, இல்லை தொழில் சம்பந்தமாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கோ, அதுக்கு ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கவலைப்பட வேண்டாம். எந்த விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் போயின்னு இருக்கு. பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். மாணக்கர்களுக்கு முக்கியமாக அந்த அறிவியல் துறை, விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை இந்த சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நல்ல ஒரு கோல்டன் பீரியடு போய்கிட்டு இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்காரர்களுக்கு கேந்திரம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானத்தில் ஒரு கிரக கூட்டணி போயின்னு இருக்கு. நமக்கு இந்த சித்திரை 1ஆம் தேதி வரைக்குமே, அதாவது ஏப்ரல் 14 வரைக்கும் ஒரு கிரக கூட்டணி போய்கிட்டு இருக்குது. இந்த கிரக கூட்டணி
சூரியன் மாறுற வரைக்கும்னு வச்சுக்கலாமே. இப்போ நமக்கு இப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து ஒரு 10 நாட்கள் இந்த ஒரு அருமையான ஒரு கிரக கூட்டணி இருக்குது. தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தம் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் இந்த நேரத்தில் எடுத்துருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. சொல்லணுன்னா துயரத்தை நம்ம கடந்த காலங்களில் அனுபவிச்சாச்சு, இப்போ தாண்டி வந்தாச்சு. ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறது, இந்த மாதிரியான எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் போயின்னு இருக்கு. இதே வேளையில் நமக்கு இந்த 4ஆம் இடமும் நல்லா இருக்கு. கோச்சார சந்திர பகவானும் பார்த்துடுறோம். அப்போது சூரியன் பார்வை, சந்திரன் பார்வை, செவ்வாய் பார்வை 8ஆம் பார்வையாக பார்க்குறார். புதன் பார்வை நமக்கு கிடைச்சிருது, லக்னாத ராசிநாதன் அவருடைய பார்வை ப்ளஸ் சுக்கிரனுடைய பார்வை நமக்கு கிடைச்சது. இப்போ இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கு. வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள், வாழ்க்கையில் நான்லாம் வீடு வாங்குவேனா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல பீரியடு காத்திருக்கு. தைரியமாக இருங்க. சொந்த வீடு மண் மனை வாகன அமைப்பு நிச்சயமான முறையில் உங்களுக்கு உண்டு. பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய நன்மைகள் நடக்க போது தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய எழுச்சி, புதிய முன்னேற்றம், இது எல்லாமே ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொடங்கும் போது ராசிநாதன் சந்திர பகவான் சப்தம கடத்தர ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க, ராசியை பார்த்துடுற மறுநாளே அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு மாற்றம் பெறுகிறார். அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லும்போது சொன்னோம், 9ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு விளையும். இப்போ 9ஆம் இடத்திற்கு ராசிநாதன் சந்திர பகவான் ஒரு 3 நாட்களில் மாறுற பெரிய அனுகூலம். அஷ்டமத்து சனி நினச்சி நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. தேவையில்லை. ஏன்னா ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் சில காலதாமதமாகலாம், ஆனால் காரியம் கண்டிப்பாக முடியும், அதில் சந்தேகம் கிடையாது. இந்த 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 நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவதற்கான ஒரு நேரம் கனிஞ்சாச்சு. ஸோ நிச்சயமாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்க போகிறது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கொஞ்சம் பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் வெற்றி நமக்கு. அடுத்தவங்களுடைய வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி சில சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். ரொம்ப ரொம்ப ஒரு நல்லா இருக்குது.
முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலக போகிறது. பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில் வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு கிரக கூட்டணி 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு அப்படின்னு ஒரு கிரக கூட்டணி. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்த்துடுறார். குரு பகவானுடைய பார்வையும் நமக்கு கிடைக்குது. சந்திரன் 5ஆம் தேதியிலேருந்தே நமக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுறார். கிட்டத்தட்ட ஒரு 2.25 நாள் நம்ம ராசியை பார்க்குறோம். அப்புறம் சந்திராஷ்டமம் தொடங்குது. சிம்ம ராசிக்கு இப்போ தேவையான விஷயம் என்னென்னா பொறுமை, நிதானம், கவனம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் முன் திட்டமிடல் நமக்கு அவசியம். அது மாதிரி எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கிட்டாலும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி சில நேரங்களில் நமக்கு கடினமான வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வரலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் சொல்லாததை சொன்னதாக சொல்லி சில நேரங்களில் பிரச்சனைகள் உண்டாகலாம். இப்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. அது மாதிரி ஆயுதம், தீ, மின்சாரம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தேவையில்லாத அவசரம் இருக்கக்கூடாது. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஏதாவது பொருட்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. வெளிநாடு போகிறவங்க உங்களுடைய பிலாங்கிங்ஸ் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நேரம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கார், மறைஞ்சிருக்கார். அப்போது தொழில் உத்தியோகத்தில் ஒரு சில தடங்கல்கள் நமக்கு வந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி நம்மளால் சமாளிக்க முடியும். புதிய முயற்சிகளை கொஞ்சம் அழகாக திட்டமிடுங்க. நிறைய தயவுசெய்து ஆலோசனை பண்ணுங்க. சிம்மராசிக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி முடியலை அப்படின்னா முடியலை அப்படின்னு சொல்லி பழகு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நமக்கு நடக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நீங்கும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எல்லா மாற்றங்களும் வந்து சேரும். ராசிநாதன் புத பகவானுடைய சஞ்சாரம்
உங்களுக்கு பல வகையிலும் யோகங்களை, நல்ல மாற்றங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். அது மாதிரி நம்முடைய ராசியை 4 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. சந்திரனோட சேர்த்து 5 கிரகங்கள் பார்க்குறாங்க. தெளிவில்லாத காரியத்தில் கூட தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் நமக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் உண்டாகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை, தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரப்போகிறது. பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீண்ட நாட்களாக நமக்கு பயமுறுத்திக்கிட்டு வந்த பல விஷயங்களிலும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். கடன் தீர்த்துவீங்க, கவலைப்படாதீங்க. அதற்கான காரியங்கள், அதற்கான நேரம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாக கூடிய நேரம் வந்தாச்சு. என்னதான் ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் உச்சமான நிலையில் அமர்ந்திருக்கார். குருவினுடைய சாரம் வாங்கியிருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம். பொதுவாக நமக்கு பிரமாணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானங்கள், அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் அவருடைய சுபத்தன்மையை இழக்க மாட்டார். இப்போ 12ஆம் இடம் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார் நம்ம ஜாதகத்தில் அப்படின்னா, அந்த 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவாளுக்கு வந்து தூக்கத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போது இதே இது 12ல் சுக்கிரன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க வந்து அவங்க தூங்குறதே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் 6ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கார், அதை நினச்சி பயப்பட வேண்டாம். உடனே ஐயோ ராசிநாதன் சுக்கிரன் நமக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார, அதனால் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல ஏதாவது சிக்கல்கள் ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். சுப செலவுகள் உண்டாகும். புதுசாக வீடு, மண், மனை, வாகனம் வாங்கிறது, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தங்கம் வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். அது இப்போ உதாரணமாக ஒரு பையன் பொண்ணு வீட்டில் பேசி முடிச்சிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் அதில் ஏதாவது ஒரு சில தடங்கல்களை உருவாக்கியிருப்பாங்க. அந்த நபர் ஒதுங்கிடுவார் இந்த காலகட்டத்தில். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும், நடக்கும். பல வகையிலும் இருக்கக்கூடிய தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் விரிவாக்கத்திற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க.
பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய மாற்றம் காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும், அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையாக உங்களால் செய்ய முடியும். வீடு மனை சார்ந்த காரியங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். அது மாதிரி நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் அது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு முடிஞ்சிடும். 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. திரிகோணம் எப்போதுமே ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கிறது ஒரு ரொம்ப நல்லது. அது மாதிரி நமக்கு இந்த 11ஆம் இடம் அதை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 5 கிரகங்கள் சந்திரனோட சேர்த்து 5 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. குலதெய்வத்தோட அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இது எல்லாமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இது ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா குடும்பத்தில் அது மாதிரி குழந்தைகளுடன் ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதரருடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நமக்கு உண்டாகும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமையும் இருக்கும். சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். எந்த வகையிலும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள், உதாரணமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது.
இதை மாதிரி ஒரு ரொம்ப வலிமையாக ஒரு நேரம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதனால் தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக ஏதாவது முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் பெரிய எழுச்சி, முன்னேற்றம் காணப்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நமக்கு பிறக்கும் போதே ராசியிலேயே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சம்பந்தப்படுறார். அதுவும் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அது ஒரு பெரிய அனுகூலம். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள், இது எல்லாமே நமக்கு வேகம் பெறும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஒரு கூட்டணி, செவ்வாய் சனி கூட்டணி. அப்போது வார்த்தைகளில் சில நேரங்களில் கடுமைகள் உண்டாகலாம். வார்த்தைகளில் சில நேரம் கொஞ்சம் கடுமையான சில விஷயங்கள் நமக்கு உண்டாகலாம். தேவையில்லாத முன்கோபம், பிடிவாதம் வரலாம். கொஞ்சம் பார்த்து நீங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. நீங்கள் சொல்லாததா சொன்னதா சொல்லி சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம். தேவையற்ற செலவுகளை குறைங்க. புது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணும்போது ரொம்ப யோசனை பண்ணி பண்ணணும். எந்த விஷயத்தையும் யோசித்து செய்யறது நல்லது. ரொம்ப கவனமாக செய்யுங்க. அது மாதிரி தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறார். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்கும். இப்போ புது தொழில் ஆரம்பிக்கலாம். பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கணுமா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, தைரியமாக ஆரம்பிங்க. கடன் வாங்க வேண்டியிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, சுப கடனாக அமையும். தைரியமாக வாங்குங்க, தைரியமாக செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லபடியாக விருத்தியாக வரும். கவலைப்பட வேண்டாம். புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்கள் செய்யலாம். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சிறிது கவனத்தோடு நம்ம நடந்துக்கிறது நமக்கு நல்லது. பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு பயணங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா அது சரியாயிடும். கொஞ்சம் சில நேரங்களில் தேவையில்லாத அவசரம், பதட்டம், படபடப்பு அதெல்லாம் உண்டாகும். கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது, செய்வது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம்.
தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. இந்த மாதிரியான சில சிக்கல்கள் இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் கருத்துக்கள் தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க, பண்ணாதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பரிகாரம். பொதுவாக இந்த காலகட்டத்தை பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை ஒரு கடினமான காரியமாக இருக்கும். அதை எப்படி நாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற திறமை உங்களுக்கு சேரும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். அந்த மாதிரி தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு நடக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிலேருந்து கண்டிப்பாக நம்மளால் வெளியில் வர முடியும், வந்துட முடியும். கவலைப்பட வேண்டாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு உண்டாகும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கவலைப்பட வேண்டாம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகா பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.